இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.6 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் செட் ஒய் செட் கொடுத்துட்டாங்க, ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இருக்குமா, அடுத்து என்ன இருக்காங்க, டொமைன் என்ன, கோடமைன் என்ன, ரேஞ்ச் என்ன. ஃபஸ்ட்டு ஆரம் டயக்ராம் போட்டுக்கலாம். எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4, ஒய் என்ன கொடுத்துருக்காங்க 2 4 6 8 10. ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 2க்கு மேப் ஆகுது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2க்கு மேப் ஆகுது, 2 எதுக்கு மேப் ஆகுது 4க்கு மேப் ஆகுது, 3 6க்கு, 4 எதுக்கு மேப் ஆகுது 8க்கு. ஃபஸ்ட்டு டொமைன் எடுத்து எழுதுவோம். டொமைன்னா எக்ஸ் செட்டில் உள்ள எலமெண்ட் என்னென்ன வரும் 1 2 3 4. கோடமைன்னா ஒய் செட்டில் உள்ள எலமெண்ட். அப்போ என்ன வரும் 2 4 6 8 10. ரேஞ்சுனா எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் இமேஜ் இருக்குதுன்னு பாருங்கள், அந்த எலமெண்ட் எடுத்து எழுதணும். 1க்கு இமேஜ் இருக்குது, 2க்கு இமேஜ் இருக்குது, 3க்கு இமேஜ் இருக்குது, 4க்கு இமேஜ் இருக்குது. எது எதுக்கெல்லாம் மேப்பாக இருக்கோ அந்த எலமெண்ட் எடுத்து எழுதணும். அப்போ 2 4 6 8 அவ்வளோதான். இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, ஆர் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கான்னு பாருங்கள். 1க்கு இமேஜ் இருக்குது, 2க்கு இமேஜ் இருக்குது, 3க்கு இமேஜ் இருக்குது, 4க்கு இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்னா ஆல் எலமெண்ட் in X have a image in Y. அதாவது எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கு என்ன இருக்குது, ஒயில் இமேஜ் இருக்குது. therefore கொடுத்துக்க ரிலேஷன் வந்து என்ன சொல்லலாம், ஃபங்க்ஷன். இப்போ ஆர் இஸ் ஏ ஃபங்க்ஷன். அவ்வளோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.